Hello all, let's make ஆசரி வறுவல் in ஈரோட் ஸ்டைல். ஈரோட் ஸ்டைலில் ஆசரி வறுவல் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இதில் எப்படின்னா நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கு. நல்லெண்ணெய் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் முழுசாக அப்படியே போட்டுடணும். போட்டுட்டு அது ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் கருவேப்பிலை வணங்கினதுக்கப்புறம் வரமிளகா சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, இப்போ சிந்தாமணிக்கு நம்ம எப்படி போடுவோம் வரமிளகா சீட்ஸ் எடுத்து போடுற மாதிரி இதுலேயும் சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரமிளகா அப்படியே போட்டுடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விடணும். வணக்கினதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்து போடுவோம். சிக்கன் போட்டதுக்கப்புறம் ஒரு பிரட்டி விட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டேன். ஏன்னா சிக்கன் கொஞ்சம் நிறையா இருக்கிறனால அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டேன். அடுத்தது 1 kgக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு ஆட் பண்ணிக்கணும். கல்லுப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். இதில் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போடணும். இதில் நான் ஆட் பண்ணல. கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுறணும். பெரட்டி விட்டுட்டு இதில் எவ்வளோ தேவை ஓரளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த சிக்கன் எல்லாம் தண்ணியில் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அது நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு 1/2 hour அது நல்லா வேகணும். அப்போ தான் வெந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி ஆயில் வெளியே வரும். அது வெளியே வந்ததுக்கப்புறம் நல்லா பெரட்டி விட்டுட்டு அடுப்பை நிறுத்தினதுக்கப்புறம் மல்லித்தலை போட்டு கப்புன்னு மூடி வச்சிடணும். அவ்வளோதான், ஆசாரி வறுவல் ரெடி. இதை அப்படியே சர்வ் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.